எல்லாரும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான சைட்டை பார்க்க போறோங்க. அதுவும் நம்ம சென்னையோடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லாங்க. ஆமாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு சூப்பரான சைட்டு தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க வந்திருக்கோங்க. உங்களுக்கு சென்னை ஏர்போர்ட்டுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு சைட்டு வந்து இந்த அளவுக்கு கம்மி ப்ரைஸில் கண்டிப்பாக யாராலுமே கொடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் தான் நம்ம இன்னைக்கு ஒரு லேண்டை வந்து கொண்டு வந்திருக்கோங்க. இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன, இங்கே அப்ரூவல்ஸ்லாம் என்ன, இவங்க லேண்டு மட்டும் தான் கொடுக்குறாங்களா இல்லை வீடும் கட்டி கொடுக்குறாங்களா, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம போய் தெரிஞ்சுக்க போகிறோங்க. பொதுவாக ஒரு லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரோடு ஆக்சசபிள் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயங்க. இந்த சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ரோடு ஆக்சசபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள சொல்ல போறேங்க. நீங்க சென்னை சரௌண்டிங்ஸ்ல ஒரு கம்மியான பட்ஜெட்ல, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லொகேஷன்ல நீங்க வந்து லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவா இந்த வீடியோ இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா அந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏற்றிங்க. நீங்க சென்னை ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு சூப்பரான இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டியான் ரியாலிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை பண்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல ஒரு 13 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குன்றத்தூர், கிருகம்பாக்கம், அது மட்டும் இல்லாம பல்லாவரம், இந்த மாதிரியான லொகேஷன்ஸ்ல இவங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாங்காட்லயும் இவங்க ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல போயிட்டு இருங்க. இப்போ நம்ம நிக்கிற ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பல்லாவரம் நியர்பை கவுல் பஜார்ல இருக்க ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்ல தாங்க இருக்கும். இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனம்பாக்கம் மெடவுஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட்ல தான் நம்ம இப்போ இருக்கோங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்துருவாங்க. இந்த மீனம்பாக்கம் மெடவுஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னா பல்லாவரம் கவுல் பஜார்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் இருக்குங்க. அதுவும் ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் தாங்க. மொத்தம் இங்க எத்தனை பிளாட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 பிளாட்ஸ் இருக்குங்க. இந்த 20 பிளாட்ஸ்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 8 பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. இப்போ வெறும் ஜஸ்ட் ஒரு 12 பிளாட்ஸ் தான் வந்து இருக்குங்க. இங்க என்னென்ன சைஸஸ்ல எல்லாம் பிளாட்ஸ் அவைலபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஸ் எல்லாமே இருக்குங்க. என்னென்ன ஃபேசிங்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்த்து, சவுத்து, வெஸ்ட் ஃபேசிங்ல உங்களுக்கு பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேங்க, ஒரு சைட்டுக்கு ரோடு ஆக்சசபிள் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த மீனம்பாக்கம் மெடவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ரோடு ஆக்சசபிலிட்டி இருக்குங்க. நீங்க பல்லாவரத்துல இருந்து வரீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சைட்டை ரீச் ஆயிடலாங்க. அது மட்டும் இல்லாம பொழுச்சலூர்ல இருந்து நமக்கு 1 கிலோமீட்டர் தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு லொகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலப்பாக்கத்துல இருந்து நம்ம சைட்டு ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தாங்க. இப்போ இந்த சைட்ல என்னென்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. இது வந்து ஒரு குட்டி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு சுத்தி காம்பவுண்ட் வால் ஃபென்சிங் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ட்ரன்ஸ்ல கேட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிளாக் டாப் தார் ரோடும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ரோடோட சைஸ்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 24-20 அப்படின்ற சைஸ்ல பிளாக் டாப் தார் ரோடும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் தாங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு தான் சொல்ல போறேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொல்லியிருப்பேன், இந்த அளவுக்கு பிரைஸ் வந்து யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,999 தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 3,999 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு யாருமே இந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு லேண்ட் கொடுக்கவே முடியாதுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு அப்படியே பேக் சைடு கவுல் பஜார்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சைட் லொகேட் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைட்டுக்கு வரும்போது சுத்தி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்க ஒரு பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீனம்பாக்கம் மெடவுஸ்ங்க. உங்களுக்கு இப்போ பின்னாடி பார்க்கும்போதே தெரியும், வீடுகள் எல்லாமே தெரியும். இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைஸ்ல கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காதுங்க. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுத்தி உங்களுக்கு வந்து லேண்ட் எல்லாமே இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய்க்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 3,999 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்டிஏ அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ டாக்குமெண்ட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். உங்களுக்கு சிஎம்டிஏ ரெரா அப்ரூவல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில எல்லாமே 5,000 ரூபாய்க்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க உங்களுக்கு 4,000 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. இங்க பிளாட் வந்து பாத்தீங்கன்னா 33 லட்ச ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இவங்க உங்களுக்கு வெறும் பிளாட் மட்டும் கொடுக்காம வீடும் வேணும்னா கட்டி கொடுக்குறாங்க. வீடு வந்து பாத்தீங்கன்னா 2 BHK ஹவுஸ் வந்து உங்களுக்கு 49 லட்ச ரூபாயில கட்டி கொடுக்குறாங்க. அதாவது உங்க கையில ஜஸ்ட் ஒரு 49 lakhs இருந்தா போதும், நீங்க இங்க ஒரு 2 BHK ஹவுஸும் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாங்க. 4 இருந்து 5 மாசத்துக்குள்ள உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சு சாவியும் உங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனுமே ப்ரொவைட் பண்றாங்க. இன்னைக்கு தேதியில மிடில் கிளாஸ்ல இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னா அவங்க பேங்க் லோனை தான் பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 80% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோனுமே கொடுக்குறாங்க. உங்க கையில முன்பணமா 5 இருந்து 7 லட்ச ரூபா இருந்தா போதுங்க, நீங்க இந்த மீனம்பாக்கம் மெடவுஸ்ல ஒரு சூப்பரான ஒரு இடத்தையும் வீடியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இந்த சைட்ல இருந்து நமக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லயே நிறைய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே இருக்குங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரைமான லொகேஷன் அப்படின்றதுனால 3 கிலோமீட்டர்லயே உங்களுக்கு மேஜரான ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே கவர் ஆயிடும். உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒமேகா இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து இருக்குங்க. ஸோ இந்த வீடியோல நான் இந்த மீனம்பாக்கம் மெடவுஸை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருப்பேங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாம இங்க இருந்து ரோடு ஆக்சசபிளா என்ன இருக்கு, இங்க என்ன அப்ரூவல்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இதுக்கு மேல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்பிளேல 3 நம்பருக்கு நீங்க ஒரு கால் பண்ணுங்க போதும்.
இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஓனர் நம்பர் தாங்க. இவங்க மற்றவங்களோட எப்படி வந்து ப்ரைஸ் கம்மியாக கொடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டைரக்ட் ஓனர் ப்ராஜெக்ட்டுங்க. உங்களுக்கு நடுவில் எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே கிடையாது. அதனால தான் சுற்றி உங்களுக்கு 5000 ரூபாய் 5500 கொடுக்கும்போது இவங்களால ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 4000 ரூபாய் கொடுக்க முடியுதுங்க. உங்கள் கையில் 5 7 லட்ச ரூபா இருந்தால் போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனம்பாக்கம் மெடோஸில், அதாவது சென்னை ஏர்போர்ட்டுக்கு அப்படியே பேக் சைடில் சொந்தமாக ஒரு இடம் வாங்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வீடும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் சைட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. CMDA லிமிட்குள்ளே இருக்க ஒரு ப்ராஜெக்ட் 4000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கிடைக்குது, அதுவும் சென்னையோடைய மைய பகுதியில் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனல் பேரை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸில் ஒரு சூப்பரான ஆஃபர் பண்ணி கொடுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ரியாலிட்டி வந்து ரெடியாக இருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜஸ்ட் ஆன் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்ல இந்த சைட் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம்னே சொல்லாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் கிடைக்குங்க. மீனம்பாக்கம் மெடோஸில் நீங்கள் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.